ரோபோ சங்கரோட இறுதி ஊர்வலத்தை அவங்க மனைவி வந்து நடனமாடுறாங்க. இதை பார்த்து அத்தனை கண்டனங்கள், அத்தனை விமர்சனங்கள், நீ கூத்தாடி இதெல்லாம் ஆடிக்கக்கூடாது, பெரிய தவறு அப்படிங்கிறாங்க. ஆனால் இதுக்கான வரலாற்று தொடர்பு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் தமிழ் மக்கள் வந்து போருக்கு செல்வாங்க. போருக்கு சென்று அந்த போர் வீரன் மரணம் அடைஞ்சிருவான். ஆனால் அவருடைய நாடு வென்றுரும். அப்போது அந்த வீர மரணத்தை போற்றி புகழ்ந்து ஆடல் பாடல்கள் கொண்டு போய் முதுமக்கள் தாழி அடைப்பாங்கன்னு புதைப்பாங்க. இதனால தான் அது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே காலப்போக்கில் மறைஞ்சு எல்லோருக்கும் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நடந்து வந்திருக்கு. ஓகே, இதை விட்டுருவோம். அடுத்து இன்னொரு சினிமா நடிகை, அதாவது வடநாட்டு சினிமா நடிகை மிர்லாயினி சாராபாய். அவங்க இறந்துறாங்க. அவங்க மகள் வந்து மல்லிகா சாராபாய். இப்போ பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க பரதநாட்டியம் ஆடுறாங்க. ஆனால் இதை யாருமே கண்டிக்கலை, யாருமே விமர்சிக்கலை. இது ரொம்ப புனிதமானது, ரொம்ப ஆச்சாரமானது பார்த்தாங்க. ஏன்னா அவங்க எல்லா வகையிலையுமே இந்த மக்களால் வந்து ரொம்ப உயர்வாக பார்க்கப்படுறாங்க, ரொம்ப உயர்வானவங்களாக நினைக்கப்படுறாங்க. இவங்க எது செஞ்சாலும் அது சரியாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையாக ஒரு தாம்பிகத்தனம். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஏழை குழந்தையின் புன்சிரிப்பும் அருவருப்பாய் பார்க்கப்படுமா, ஒரு பணக்காரனின் சொறி சிறங்கும் ரசிக்கப்படுமாங்கிற எண்ணம். இந்த எண்ணம் இந்தியிலிருந்து மாறணும்.